இந்த மொபைல் 100% சார்ஜ் இருக்குது. அது இருக்கும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்கலாம். என்னது யுவர் ஸ்க்ரீன் இஸ் டைமா? என்னடா இது புதுசா இதெல்லாம் ஓப்பன் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணுறது எப்படி தானா இதாகுது? யுவர் ஸ்க்ரீன் இஸ் டைமா? வெரி யுவர் சார்ஜ் டிக்ரீஸ். ஐயோ, சார்ஜ் கம்மியானா ஒவ்வொன்றும் நடக்குமா? இப்போ நம்ம மொபைலில் 100% இருக்கு. நம்ம மொபைலில் இப்போ 100% சார்ஜ் இருக்கு. ஆனால் குறைய ஏதாவது நடக்குமோ? ஐயோ பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மொபைல் 100% சார்ஜா? என்னமோ நடக்குது, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. பட் என்ன சொல்றா? அது எப்படி மொபைல் தானா இதாகி எப்படி மொபைல் தானா ஆப் போச்சு? ஸ்க்ரீன் டைமாக இருக்கிறதுனா இருக்கும். மொபைல் சார்ஜ் குறைய நம்மளுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கும். இது வரைக்கும் புதுசாக நடந்த மாதிரி எதுவும் இல்லையே. என்ன பண்றது? ஓகே, பார்க்கலாம். ஓகே, இது இப்போ 80%. எப்படி அதுக்கு 80% வந்துடு? 80% இருக்கும். ஒன்றுமே ஆகல. இந்த லைட் தான் பிளிங்க் ஆகிருது. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதுக்கு 80% சார்ஜுக்கு லைட் ஆயிடுச்சு. அப்புறம் 1% 2% வரும்போது என்ன ஆகும்னு தெரியல. ஐயோ, இப்போ இருட்டா இருக்கு. வீட்டில் வேற யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோம். மொபைல் சார்ஜ் போட்டா நான் ஆமா. ஐயோ பயமா இருக்கே. ஐயோ நான் தெரியலையே. ஷோ அப்ப சொன்ன நம்ம ஏதோ மொபைல்ல ஆன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஏதோ ஆவு ஸ்டக் ஆகி நிக்குது. ஐயோ ஏதோ ஆவே. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ இதுக்கு அப்புறம் என்ன சார்ஜ் பர்சன்ட் குறைய போறோம்னோ தெரியலையே. மொபைல் வர ஸ்பீடா முன்னோட இப்ப ரொம்ப ஸ்பீடா சார்ஜ் வேற குறையுது. அடுத்து இன்னும் எவ்வளவு நேரத்துல 62%, 60 அடுத்து 60% இருக்கணும். பயமா இருக்கே. யாரும் இல்லை, இருட்டாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி 62% எப்படியோ ஒரு வழியா ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. 80%க்கே லைட்னா அவ்வளோ பேய் படத்துல வர மாதிரி மின்கை இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம 62% தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இப்போ அதுக்கு இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் இதுதான். எப்படி தானா கதவு திறந்தது? வீட்லயே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அப்ப எப்படி தானா கதவு போடுது? போட்டிடலாம். எப்படி தானா கதவு திறந்ததுன்னு தெரியலையே. பயமா இருக்கே. ஐயோ இப்ப என்ன 40% வந்துருச்சு. திருப்பி மொபைல் இன்னும் ரொம்ப ஸ்பீடா குறையுது சார்ஜ். முன்னாடி 60%க்கே தானா வந்துட்டு கதவுனா திறந்தது. இப்ப என்னன்னா 40% இருக்கு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எப்படி டிவியா தானா ஆனா அனுச்சுன்னே தெரியலையே. நான் என்கிட்ட ரிமோட்டே இல்லையே. எப்படி தானா இவ்வளவு ஸ்பீடா டிவி மொபைல் சார்ஜ் என்னமோ குறையுது. இப்ப என்னமோ ஃபர்ஸ்ட் கதவு திறந்து லைட்ல மிக்கா. இப்ப என்னமோ டிவி தானா ஆன் ஆகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்லயே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் எப்படி நடக்கிறது, யாரு பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பர்சன்ட் குறைய போதும் தெரியலையே. அடுத்து என்னென்ன பிரச்சனைனா நம்ம பார்க்கணும்னு தெரியலையே. சீக்கிரம் எப்படியாவது சரி ஆகணுமே. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை அந்த மொபைல் தான். அந்த மொபைல் எப்படியாவது எதையாச்சும் பண்ணணும். என்ன பண்றது, எப்படி என்ன வழி, யாரு பண்றா சுத்தமா தெரியலையே. இப்ப முன்னாடி குறைஞ்சு 20% வந்துருச்சு. இப்ப நம்ம 40% ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப முன்னாடி ரொம்ப ஸ்பீடா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா 20 அடுத்து 1% அவ்வளவுதான், நமக்கு அதே முடிஞ்சிச்சு. இப்ப 20%க்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே.
பயமா இருக்கு. அடுத்து 1% வரும்போது அடுத்து மொபைல் இல்லைன்னா என்ன ஆஃபரும் தெரியல. நம்ம அவ்வளவுதான் 1%க்கு ரொம்ப பயமா இருக்கு உன்னோட. இப்ப நினைச்ச மாதிரியே நான் முன்னாடி 1% வந்துருச்சு. 1%க்கு இப்ப மொபைல் என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. என் தெரியும் இந்த ரூம்ல தான் நடக்கும் ஏதாச்சும். இப்ப எனக்கும் நடக்கலையே. மொபைல் ஏதாவது டிஸ்பிளே திருப்பி ஆன் ஆகுது. என்னது டிஸ்பிளே டைமை டிக்ரீஸ் பண்ணுமா? அப்படின்னா ஸ்கிரீன் டைம் அவ்வளவா பார்க்க கூடாது. ஐயோ ஒண்ணுமே புரியல. எதுக்கு நம்மளோட ஸ்கிரீன் டைமை குறைக்கணும்னே தெரியலையே. ஐயோ என்ன கனவா? நல்ல வேலை நான் உண்மையா அல்ல. உண்மையா இருந்தா அவ்வளவுதான். இனிமேல் நான் மொபைலே தொட மாட்டேன்.